நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்க அப்படின்றத டாக்குமெண்ட் பண்ணி வேலை பாருங்கள். ஓகேங்களா? வேலை பார்க்குறது எப்படின்னு சொல்லி தராதீங்க. நான் எப்படி வேலை பார்த்தேன்றதை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு நீங்கள் வேலை பண்ணால் தான் அதை பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் அதுக்காக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பண்ண முடியாது. அது வந்து ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக் ஆகிடும். ஓகே, இவன் எனக்காக பண்ணி அமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு இட் ஒன்ட் ஒர்க். நீங்கள் பண்ண வேலையோட அவுட்புட்டை நீங்கள் எண்ட் ஆஃப் த திங்ஸில் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகே, இப்படி தான் நான் பண்ணேன், இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஷோகேஸ் யுவர் பொட்டன்ஷியல். ஜெகதீஷ், இப்போ ஹெச்ஆர் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஒர்க்கை. ஓகே, உன்னால் வந்து கேமரா முன்னாடி இருக்க முடியுது, கேமரா பின்னாடி இருக்க முடியுது, எடிட்டிங் பண்ண முடியுது, டிசைன் பண்ண முடியுது, சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா வேறு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க கம்பெனிக்கு? இதை விட்டால் நீங்கள் இன்டர்வியூ போய் வந்து ஆன்சர் பண்ண தேவை இல்லையா? தே லிட்டரலி saw your work. ஓகேவா? ஜஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி பிட்டையும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட இன்டர்வியூ இனிமேல் இட்ஸ் கோயிங் டு பி அ வீடியோ. ஓகேவா? உங்கள் ப்ரொஃபைலில் காட்டினீங்க அப்படின்னா லிங்க்டின்னோ இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஒன்று, இட் ஷுட் பி யுவர் ஒர்க், நத்திங் எல்ஸ். அதில் என்டர்டைன்மெண்ட், நான் வந்து பார்ட்டிக்கு போனேன், இன்றைக்கி டீம் லஞ்ச் சாப்பிட்டேன், டசன்ட் கிவ் யூ ஜாப் டா. ஓகேவா? உன்னோட ஒர்க் மட்டும்தான் உன் ப்ரொஃபைல் இருக்கணும். திஸ் ஃபெல்லோ இஸ் வெரி சீரியஸ் ஃபெல்லோ. 1000 ஃபாலோவர் தான் இருக்கான், இவன் ஒரு 1000 பேரை ஃபாலோ பண்ணியிருக்கான், இவன் போட்டிருக்கிற போஸ்ட் எல்லாமே அவன் வேலையை பற்றி தான் இருக்குது அப்படின்னா லிட்டரலாக எனக்கு தெரியும். நான் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அனுப்பிச்சா கூட எனக்கு வேலை கிடச்சிரும். லிங்க்டின் ப்ரொஃபைல் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஒரு ஹெச்ஆருக்கு என்னோட ப்ரொஃபைலை பாருங்க அப்படின்னு சொல்லி நீ அனுப்பிச்சா அப்படின்னா உனக்கு வந்து ரெஸ்யூம் அனுப்புறத விட உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கிவ் யூ ஜாப். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து உட்காந்து வெப்சைட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சோஷியல் மீடியா மோதன் என்ன எஸ்சிஓ டீமுக்கு உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் கண்டிப்பாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு கீவேர்டுக்கு ரேங்க் ஆகுங்க. உங்கள் ஊர் என்ன? உங்கள் பழனியா? இப்போ எஸ்சிஓ ஃப்ரீலான்சர் பழனின்ற பேஜ்க்கு வந்து ரேங்க் ஆகுங்க. சரி பாருங்கள், எனக்கு எஸ்சிஓ தெரியும், நான் வந்து ஃப்ரீலான்சர்னு சொல்லிட்டு என்னோட ஊரில் நான் பண்ணியிருக்கேன், நான் தான் நம்பர் 1ல் இருக்கேன், என்னோட கீவேர்டு எனக்கு ரேங்க் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாராலையும் பண்ணுங்கள். ஷோகேஸ் யுவர் ஒன் திங்.